டேய் தம்பி, குப்பையில ஏன்டா அதுல போடுற? டேய் கடலுக்கு கரை தாண்டா பாதிக்கிட்டே, அதுல போடாடா குப்பைகளை. டேய் தம்பி, கடல்னு சொல்றது அது ஒரு அழகான இடம்டா. இந்த உலகத்துல ஒரு சிறந்த அழகான இடமே அந்த கடல் தான்டா. அந்த கடற்கரையில நீ இப்படி குப்பையை போடும்போது எவ்வளவு பாதிப்பு வரும் தெரியுமா? அதுல உள்ள குப்பைகள் அந்த தண்ணியில கலந்து அதனால நீர்வளம் பாதிக்கும். அதுல கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை பாரு, அந்த மீன்கள் அது உண்ணும் போது அதுக்கும் அதை வாங்கி சாப்பிடுற நமக்கு உண்ணும் போது நமக்கும் பாதிப்பு தான்டா வரும். டேய் இதனால சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிக்குது, சுற்றி இருக்க இடங்களை பாரு. அதே மாதிரி நிறைய இடங்கள் கழிவுகளும் இதுல கலக்கப்படுது, கடல்ல கலக்கப்படுது. அதனாலே எவ்வளவு பாதிப்பு வருது தெரியுமா? நம்ம கடல்னு சொல்றது அது ஒரு சுத்தமான இடமா நம்ம பராமரிச்சா நல்லது. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும், ஒரு ப்ரெஷர்ல இருந்தாலும், நம்ம கடற்கரையில இருந்தாச்சுன்னா அந்த டென்ஷன் மாறும், நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே இடங்களை நம்ம அசுத்தம் பண்ணா எவ்வளவு அதை பார்க்கும்போது எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அந்த அசுத்தங்கள் அதுல கலக்கும் போது எவ்வளவு பாதிப்பு வளரும். அது கூடவே ஒவ்வொரு இடமும் நம்ம அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கல, அங்கெல்லாம் இந்த குப்பைகளை போட்டாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த இடமும் அழகா இருக்கும். இதுல எவ்வளவு மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் எவ்வளவு இருக்கு. இது ரெண்டுமே அந்த கடல்ல கலக்கும் போது எவ்வளவு ஆபத்துகள் வரும். இன்னைக்கு இந்த இயற்கையோட இணைஞ்சிருக்குதான் இந்த கடல். இந்த கடல்ல சின்ன சின்ன வேஸ்ட் பொருட்கள் எல்லாம் நம்ம அசால்ட்டா தூக்கி போடும்போது அது இணையும் போது என்ன ஆகும்? பல பிரச்சனைகளை தான் சேரும். நம்ம இன்னையே நம்ம இயற்கையை நேசிக்கிற மாதிரியே நம்ம கடலையும் நேசிப்போம். இந்த கடல் எண்ணெயை நம்ம மதிச்சு நம்ம கடலுக்கு மதிப்பு கொடுப்போம். இன்னைக்கு எவ்வளவு கடல்வாழ் உயிரினங்கள் வாழுது, எவ்வளவு பேர் இந்த கடற்கரை கிட்ட போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு கடலை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அதே இடத்துல நீ எல்லா வேஸ்ட்டுகள் அசுத்தங்கள்லாம் இப்படி நம்ம ஒரு பராமரிப்பு இல்லாம கொண்டு போடும்போது இதனால எவ்வளவு தீங்கு வருது. நம்ம இந்த ஏதாவது வேஸ்ட் பொருட்கள் இருந்தா நம்ம அதுல போடாம ஒண்ணில்ல அதை வீட்டுக்கு கொண்டு போவோம். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வேஸ்ட்டுகள் போடக்கூடிய இடங்கள் இருக்கல, நம்ம அதுல போட்டாச்சுன்னா எந்த பாதிப்பும் வராது, நன்மையா இருக்கும். சாரி அண்ணா, இனிமேல் நான் இதுல வேஸ்ட் போட மாட்டேன்னா. நான் இந்த வேஸ்ட் எடுத்து நான் குப்பை தொட்டிலே கொண்டு போடுறேன்னா.